ஓகே. ஸோ ஓடிஆர் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு. ஸோ அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓடிஆர், அதுக்கு பிறகு அப்ளிகேஷன் 1, அப்புறம் 2, அதுக்கு பிறகு டிஏஎஃப், அதுக்கு பிறகு டிஏஎஃப்னா என்னது, டிஏஎஃப் 1 கேட்டகரி. இது முன்னாடி மெயின்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் மெயின்ஸ் எழுத போகும்போது பண்ணுவாங்க டிஏஎஃப். அப்புறம் டிஏஎஃப் 2 வந்துட்டு இன்டர்வியூ முன்னாடி பண்ணுவாங்க, பர்சனாலிட்டி டெஸ்ட் முன்னாடி. இப்போது டிஏஎஃப் 1 இங்கே பண்ணுறீங்க, ப்ளஸ் ஃபோட்டோ லாஸ்ட் 4th ஸ்டேஜ், இது 3rd. சரியா? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து ஓடிஆர். ஸோ டிஸ்பிளே இட். ஸோ ஓடிஆரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஃபஸ்ட்டு பேஜில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் நீங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் பண்ண முன்னாடி என்னெல்லாம் படிக்கணும் இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பேஜ், ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஸோ அதில் மெயினாக நீங்கள் ஓடிஆரில் பண்ண வேண்டியது ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு. ஆல்ரெடி ஓடிஆர் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டில் நீங்கள் போய் பாஸ்வேர்டு, இமெயில் பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா போயிடும். இல்லைன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணணும். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். நெக்ஸ்ட், பிளேஸ் ஆஃப் பர்த்து, சாரி, இதில் டீட்டெயில்ஸ் இருக்கும், பர்சனல் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ். அதில் நீங்கள் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர் நேம், அப்புறம் டொமைசில், அப்புறம் மதர்ஸ் நேம், அவங்களோட டொமைசில், அப்புறம் மைனாரிட்டி ஸ்டேட்டஸ், இதெல்லாம் கொஞ்சம் கிளியராக பண்ணிக்கோங்க. ஓடிஆரை பொறுத்த வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் ஒரு வாட்டி தான் நீங்கள் எடிட் பண்ண முடியும். அதனால் ஒரு வாட்டி பண்ணிவிட்டு திருப்பி ரீகன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுங்கள். ஒரே ஒரு வாட்டி தான் எடிட்டிங் ஆப்ஷன் இருக்குது. டேட் ஆஃப் பர்த் எல்லாமே 10th மார்க்கில் என்ன இருக்கோ அதை கொடுங்க, தேவையில்லாததெல்லாம் கொடுக்காதீங்க. ஸோ ஓடிஆர் ஓகே தானே? இதில் இருக்கிறது நீங்கள் பார்த்தே ஃபில் பண்ணிடலாம், இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒன்றும் கிடையாது. மைனாரிட்டி ஸ்டேட்டஸில் மைனாரிட்டி அப்படின்ற அதுவும் பார்த்துக்கோங்க. தெர் இஸ் 6 மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ். நம்ம யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் தி ஹேவிங் கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ், ஸோ ஹிந்து, புத்திஸ்ட், அப்புறம் சீக், இவங்க மட்டும்தான் பெனிஃபிட்டட். இப்போ நீங்கள் கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில் இருக்கிறீங்க, முஸ்லீம் கம்யூனிட்டி இருக்கிறீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஸ்டேட்டஸ் கிடைக்காது, தலித் ஸ்டேட்டஸ் வந்து கிடைக்காது. ஆட்டோமேட்டிக்லி தே வில் கம் அண்டர் ஓபிசி கேட்டகரி. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் ரிசர்வேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. நல்லது ஃபில் பண்ணும்போது மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் பார்த்து ஃபில் பண்ணுங்கள். த நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பேஜ். ஓகே. ஸோ இதில் வந்து ஓடிஆர் முடிஞ்சதுக்கு பிறகு பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் நேஷ்னாலிட்டி, சிட்டிசன், இந்தியன் சிட்டிசன், அப்புறம் மதர் டங் என்னன்ற கொடுத்துக்கோங்க, மேரிட்டல் ஸ்டேட்டஸ், திருமணமானவங்களா இல்லையா அப்படின்றது. தென் பிளேஸ் ஆஃப் பர்த்து. இந்த பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் கிளிக் பண்ணும்போது சிட்டி அண்ட் டவுன் கேட்கும். இது நீங்கள் பிளேஸ் ஆஃப் பர்த் இன்க்ளூட் பண்ண பிறகு தான் வரும், இப்போ வராது. சிட்டி அண்ட் டவுன், வில்லேஜ் எந்த கிராமம், அப்புறம் பிளேஸ் ஆஃப் பர்த் ஆஃப் நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ அங்கே இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸோட பின்கோடு கேட்குது. சரியா? அந்த ஏரியா, அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் நேம் கேட்குது. அதுக்கு அடுத்து நீங்கள் கம்யூனிட்டி. ஸோ இதில் ஓகே தானே? பிளேஸ் ஆஃப் பர்த்தில் இவ்வளோ காலம்ஸ் ஓப்பன் ஆகும், சிட்டி, டவுன், வில்லேஜ், எங்கே பிறக்கிறீங்கன்றது, அப்புறம் அதில் இருக்கக்கூடிய பின்கோடு, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபில் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இங்கே இல்லை, அதனால் உங்களுக்கு தெரியாது. ஸோ அது கிளிக் பண்ணும்போது தான் வரும். அப்புறம் கம்யூனிட்டி, இதில் நீங்கள் கவனமாக கொடுக்கணும். ஓபிசி, க்ரீமி லேயர், நான் க்ரீமி லேயர், எஸ்சி எஸ்டி, அப்புறம் ஜெனரல் கேட்டகரி. ஜெனரல் கேட்டகரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா 6 வாட்டி தான் அட்டம் இருக்குது. ஓபிசியில் சப்போஸ் சர்டிஃபிகேட்ஸ் இல்லை, எனக்கு இல்லை அப்படின்னா க்ரீமி லேயர் கான்செப்டில் அப்ளை பண்ணுங்கள். ஆனால் க்ரீமி லேயர்ன்றது சேஞ்ச் ஆகும். அது நீங்கள் சர்டிஃபிகேட் இல்லை, நான் ஏன்னா சர்டிஃபிகேட் வந்து April 1, 2024 25 வரைக்கும் உள்ள சர்டிஃபிகேட் மட்டும்தான் அக்செப்டபிள். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி உள்ள சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணால் எந்த அளவு அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது, அது கவனமாக இருங்க. April 1, 2024
இந்த 1 இயர் தான் அதோட வேலிடிட்டி. புரிஞ்சுதா? அதுக்கு முன்னாடி உள்ள சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு முடியுமான்னு எனக்கு தெரில, செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஆனால் வேலிடிட்டி கிடையாது, 1 இயர் மட்டும்தான் வேலிடிட்டி, அது பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் வந்துட்டு கம்யூனிட்டியில் ஓபிசி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் மோஸ்ட்லி ஓபிசியில் வருவீங்க. அப்போது உங்களுக்கு நம்பர் கேட்கும், தட் இஸ் அதில் ஒரு டிஎன் அப்படின்னு ஆரம்பிக்கும் ஒரு நம்பர், அதை என்ட்ரி பண்ணணும். அப்புறம் அத்தாரிட்டி, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதான், தாசில்தார் இஸ் அத்தாரிட்டி, இஷ்யூங் அத்தாரிட்டி. அப்புறம் இஷ்யூங் டேட் இருக்கும், அந்த டேட் தான் இம்பார்ட்டண்ட். April 1, 2024 பிறகு உள்ளது அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். 2025 மார்ச் வரல, அந்த 1 இயருக்கு தான் அது வேலிட், அதனால் அது பார்த்துக்கோங்க. சரியா? அப்ளை பண்ணும்போது. தென் ரிலீஜியன், டேட் ஆஃப் இஷ்யூ அது வரும், டேட் ஆஃப் இஷ்யூ ஓப்பன் ஆகும், இங்கே எதுவும் இருக்காது, ஏன்னா அது நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் வரும் உங்களுக்கு. ஸ்க்ரீனை டேட் ஆஃப் டேட் ஆஃப் இஷ்யூன்றது இதில் எதுவுமே வரல, நீங்கள் கம்யூனிட்டி இன்க்ளூட் பண்ண பிறகு தான் அந்த காலம்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஓபிசி நீங்கள் ஃபில் பண்ணதுக்கு பிறகு தான் ஓபிசி ரிலேட்டடான காலம்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் மெயினாக கேஸ்ட் சர்டிஃபிகேட் நம்பர், அத்தாரிட்டி, யார் சைன் பண்ணுறாங்கன்றது, தாசில்தார், டெபுட்டி தாசில்தார், டேட் ஆஃப் இஷ்யூ, அந்த டேட் நான் சொன்னேன் அதை என்ட்ரி பண்ணணும். அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கும், இஷ்யூவிங் அத்தாரிட்டியோட கீழே டேட் இருக்கும். ப்ளஸ் ரிலீஜியன், டேட் ஆஃப் இஷ்யூ நான் சொல்லிட்டேன். ஓகே, த நெக்ஸ்ட் இஸ் ரிலீஜியன், அது இதில் இல்லைல்ல. ஓகே, அதுவும் கம்யூனிட்டி பேசிஸில் தான் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் ஓபிசி எஸ்சி எஸ்டி ஸ்டேட்டஸ் வாங்குறீங்க அப்படின்னா கிறிஸ்டியன் கம்யூனிட்டி, முஸ்லீம் கம்யூனிட்டிங்க இருந்தீங்கன்னா கிடைக்காது, அதனால் அது கவனமாக ஃபில் பண்ணுங்கள். அப்புறம் அட்ரஸ் ஆஃப் த தாலுக், அதெல்லாம் இங்கே இல்லை, அது நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது தான் ஓப்பன் ஆகும், அதுக்கு தான் சொன்னேன். சரியா? நீங்கள் எந்த தாலுக் ஆஃபீஸில் வாங்கினா அதோட அட்ரஸ். அப்புறம் ஃபோட்டோ ஆஃப் ஐடென்டிட்டி கார்டு, அது தெரியும் உங்களுக்கு, ஆதார் கார்டு அது எனி கார்டு, பேன் கார்டு எது வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் அடுத்த இதில் டிக்ளரேஷன் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு, அப்புறம் பர்சனல் வித் டிசபிலிட்டிஸ் இல்லை அப்படின்றது டு யூ அவைலபிள் வித் தி லைக் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து அடுத்த எக்ஸாம்ஸுக்கு கொடுக்குறது கேட்பாங்க. நீங்கள் இப்போ சப்போஸ் இன்டர்வியூ லெவலில் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களோட வேறு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு வந்து இந்த டேட்டாஸை கொடுப்பாங்க. இப்போ ப்ரைவேட் கம்பெனிஸ் ஜாப் ஆஃபர் பண்ணும், யூபிஎஸ்சியில் மெயின்ஸில் செலக்ட் ஆனவங்க, இன்டர்வியூவில் செலக்ட் ஆனவங்க, இன்டர்வியூவில் செலக்ட் ஆகாதவங்கள அது மாதிரி இன்டெலிஜென்ஸ் பியூரோ கூப்பிடுவாங்க. அது இன்டர்வியூ வரைக்கும் போகணும். சரியா? அப்போது அது வந்து இப்போ நிறைய ஜாபுக்கு அந்த மாதிரி ப்ரிலிம்ஸ் லெவல், மெயின்ஸ் லெவல் அப்படி இருக்கும், அதுக்கு வந்து உங்கள் அப்ளிகேஷனை கொடுக்கலாமா வேணாமான்னு கேட்கும். அதான் அந்த இது, டூ யூ வாண்ட் டு மேக் அவைலபிள் யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஏன்னா டேட்டா இல்லையா, அதுக்கு நம்ம ஆக்சஸ் கொடுக்கணும். அது நீங்கள் செலக்ட் பண்ணால் தான் கொடுப்பாங்க, அப்படியே விட்டிங்கன்னா அங்கேயே கிடக்கும். ஆமாம், எஸ் கொடுக்கணும், கொடுத்தா தான் வேறு என்னம்மா. அதுக்கு முன்னாடி பர்சனல் டிசேபிலிட்டிஸ், have you ever been recommended PWBD candidate in the examination conducted by UPSC? யூபிஎஸ்சியில் நீங்கள் இப்போ பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்னு இங்கே உங்களுக்கு அந்த தேவை இல்லை, டிசபிலிட்டிஸ் கேட்டகரியில் நீங்கள் கொடுத்து எக்ஸாம் எழுதி அது ரெகக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கா யூபிஎஸ்சியால் அப்படின்ற கேட்குறாங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுக்கணும். நீங்கள் யாரும் அப்படி அந்த கேட்டகரியில் இல்லை, ஸோ நோ நீட் டு வரி, ஸோ ஐ டிக்ளேர் கொடுத்துருங்க. அடுத்தது சேவ் கொடுத்துட்டீங்கன்னா செகண்ட், அடுத்த பேஜ் ஸோ இன்ஃபர்மேஷன் அட்ரஸ், இது தெரியும்ல, இதில் நான் எதுவும் சொல்ல தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பெர்மனன்ட் அட்ரஸ், கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ். அதுக்கப்புறம் ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் அதுவும் உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, இல்லைன்னா பெயிண்டில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி பண்ணுங்கள். சரியா? எடிட்டிங் பண்ணுறேன், அந்த சைஸை கரெக்டாக பார்த்துக்கோங்க. 1000 MBக்கு மேலே இருக்கக்கூடாது, அது மாதிரி பிக்சல் வந்து 1000 பிக்சலுக்கு மேலே இருக்கக்கூடாது, 300 KBக்கு மேலே இருக்கக்கூடாது ஃபோட்டோ. 1000 MBன்னு சொன்னேன், அது மாதிரி லெஸ் தேன் 5, அதெல்லாம் நீங்கள் எல்லா வாட்டியும் பண்ணுறது தான். ஆல்ரெடி ஓடிஆர் பண்ணவங்களுக்கு ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அங்கேயே இருக்கும், நோ நீட் டு வரி, இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு சீக்கிரம் டைம் ஆகுது. குவாலிஃபிகேஷன், இதில் நீங்கள் எக்ஸாமினேஷன் 10th ஈக்குவலண்ட் அது வந்து கொடுக்குறீங்க. இது கொடுத்தது பிறகு 12th கிராஜுவேஷன் வரும். இது 10th மட்டும்தான் நான் போட்டிருக்கேன், மற்றதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது வரும். இதில் இப்போ 10th இருக்குல்ல, அதுக்கு அடுத்து உங்களுக்கு கிராஜுவேஷன் 12th கிராஜுவேஷன் வரும். இது நீங்கள் கொடுக்குறீங்க, கிளாஸ் கிரேட் என்ன கிரேடு கிடச்சிச்சு அப்படின்றது
அப்புறம் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கு. இது பெர்சன்டேஜ்னா இது வராது, சரியா? அப்புறம் எந்த காலேஜில் படிச்சிங்க, யூனிவர்சிட்டி. சப்ஜெக்ட்ஸ் வந்து தமிழ், இங்கிலீஷ், அப்படி ஆர்டரில் போடணும். தமிழ், இங்கிலீஷ். சப்ஜெக்ட்ஸ் புரியுதா? புரிஞ்சுன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா நான் தேவையில்லை சொல்கிறதுக்கு. தமிழ், இங்கிலீஷு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, மேத்ஸு, அந்த ஆர்டர் படி போட்டுருங்க. அது மாதிரி 12க்கு வரும். இன்ஜினியரிங் அது இது கேட்க மாட்டாங்க, கிராஜுவேஷன் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், சரியா? அதை பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா கொடுக்கணும் செமஸ்டர், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸ்கூல் லெவலில் கேட்குறாங்க, 12த்தும் கேட்குறாங்க, 10த்தும் கேட்குறாங்க. அப்புறம் கிராஜுவேஷன். நெக்ஸ்ட்டு என்ன டவுட் கேட்டால்? காலேஜில் வராது, அவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் நம்ம டைப் பண்ண முடியாது. அப்புறம் இதை வந்து ஒவ்வொரு பிடிஎஃபாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி, இப்போ ஆதார் கார்டு டீட்டெயில்ஸும் இதில் வரும். 1 MB தான் இருக்கணும் ஒரு பிடிஎஃபாக மாற்றணும். டோன்ட் அப்லோட் இன் இமேஜ் ஃபார்மேட். பிடிஎஃபாக மாற்றி பிடிஎஃப் கம்ப்ரஸ் பண்ண தெரிலன்னா ஆன்லைனில் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, நம்ம கம்ப்ரஸ் பண்ண முடியாது. ஆன்லைனில் வேறு லாட் ஆஃப் பிடிஎஃப் வெப்சைட்ஸ், லவ் பிடிஎஃப்னுலாம் இருக்குது. அதில் நீங்கள் போயிட்டு கம்ப்ரஸ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை MB வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்கும். 1 MB தான் ஒரு பிடிஎஃப் ஒன்றும். ஸோ 10th 12th அப்புறம் காலேஜு, அப்புறம் ஆதார் கார்டு, நீங்கள் என்ன ஐடி கொடுத்தீங்களோ அதோட முதல்ல கொடுத்தோம்ல ஆதார் கார்டு ஆர் பேன் கார்டு. மோஸ்ட்லி ஆதார் கார்டு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நோ இஷ்யூஸ், ஏன்னா அது ஒரு கரெக்டாக இருக்கும். இட்ஸ் நாட் கம்பல்ஷன். அப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிளைம், ஓபிசி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்கல்ல அது. அப்புறம் ஹேலிங் சர்டிஃபிகேட் ஷோ த கேண்டிடேட்ஸ் ஹேல் ஃப்ரம், ஆனால் அது நமக்கு வராது. அப்புறம் ப்ரைஸ், அந்த அவார்ட்ஸ் ஏதாச்சும் நீங்கள் இனி தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் இங்கே டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா. அதர்வைஸ் லீவ் இட். நெக்ஸ்ட்டு இது ஃபாதர்ஸோட இன்ஃபர்மேஷன். சேம் லைக் நேஷ்னாலிட்டி, அட்ரஸ்ஸு, எங்கே இருக்காங்க, கரஸ்பாண்டன்ஸ். இது ஒரே அட்ரஸை நீங்கள் கொடுத்த அதே அட்ரஸை கொடுக்கவான்னு கேட்கும், நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது தெரியும். அது மாதிரி மதர்ஸ் இன்ஃபர்மேஷனும் சேம் தான், அதை எக்ஸ்பிளைன் பண்ண தேவை. நெக்ஸ்ட்டு அடுத்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃபர்மேஷன். நீங்கள் இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஜாபில், ப்ரைவேட் ஜாபில் இருந்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணணும். ஹேவ் யூ எவர் பீன் எம்ப்ளாய்டு, அது ப்ரைவேட்டாக கவர்மெண்ட். முதல்ல நீங்கள் அதர்ஸ்ன்னு கொடுக்குறீங்க, செல்ஃப் எம்ப்ளாய்டு. அப்புறம் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். எவ்வளோ இன்கம் வருது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். நான் அதை போடலை, அதெல்லாமே நீங்கள் என்ட்ரி பண்ணணும், சரியா? நெக்ஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரைஸ் மெடல்ஸ். அது இது என்னது? ஹேவ் யூ பார்டு ஃப்ரம் எக்ஸாமினேஷன். இதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம் எழுதுனதில் ஏதாச்சும் உங்களுக்கு பார் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது, எத்தனை வாட்டி அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் பார்டு பண்ணிங்கன்னா அந்த காலமை நீங்கள் எஸ்ன்னு ஃபில் பண்ணால் அடுத்து காலம் ஓப்பன் ஆகும். அதெல்லாம் தேவையில்லை, நோ கொடுத்துருங்க. எத்தனை வாட்டி அப்பியர் பண்ணீங்க, போன வாட்டி அப்பியர் பண்ண ரோல் நம்பர் உங்கள்கிட்ட இல்லைன்னா மெயிலில் கிடக்கும், இல்லைன்னா மெசேஜில் இருக்கும். ரோல் நம்பர் எடுத்து அப்ளை பண்ணுங்கள், சரியா? எழுதணும். மேண்டேட்ரி இதெல்லாம் இயரு, ஃபார்மேட் இதெல்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க. அப்புறம் அக்செப்டட் எனி, இதுக்கு முன்னாடி வேலைக்கு நீங்கள் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் ஜாபுக்கு போயிருக்கீங்களான்றது, ஏர்லியராக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களான்றது, இல்லைன்னு போட்டிருங்க. நெக்ஸ்ட்டு அச்சீவ்மெண்ட்ஸ். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலாக விளையாட்டுத்தனமாக பண்ணக்கூடாது. ஆனால் இது வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுப்பாங்க. எப்போன்னா மெயின்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் இன்டர்வியூ செலக்ட் ஆகும்போது, இல்லைனா மெயின்ஸுக்கு முன்னாடி ஒரு 20 days டைம் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இது வந்து மேண்டேட்ரி ஆப்ஷன் போடலைங்க, அதனால் இது கண்டிப்பாக கொடுக்கணுன்ற ஆப்ஷன் இல்லைன்னா நீங்கள் ஃபில் பண்ணணும் கண்டிப்பாக. ஆனால் இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் அதில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். நம்ம வந்து இந்த ஃபீல்டில் பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றது நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ப்ரைஸ், மெடல்ஸ், ஸ்காலர்ஷிப்ஸ் எக்ஸெட்ரா ஏதாவது வாங்கியிருக்கீங்கன்னா அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணோம். 3 இல்லைன்னா 2, ரொம்ப வளவலன்னு போடாதீங்க ஒவ்வொரு காலம்லேயும். ஸ்போர்ட்ஸு, என்சிசியில், அப்போ மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஸ்கூல் காலேஜில் லீடர்ஷிப்னா ஸ்கூல் லீடர், கிளாஸ் லீடர்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா அதை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நிறைய பண்ணாதீங்க அப்படின்றத சொல்கிறேன், சரியா? அதர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னால் செடி வளர்க்குறது, பெட்டு, அப்புறம் சைக்கிளிங், ஸ்விம்மிங், இந்த மாதிரியான விஷயம் அதுக்கு தெரிஞ்சிருக்கணும், சும்மா பண்ணாதீங்க. ஏன்னா ஹாபீஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். The next, agricultural land. Whether your family possesses agricultural land, அது இம்பார்ட்டன்ட். அப்புறம்
லாங்குவேஜஸ் இன்க்ளூடிங் இந்தியன் லாங்குவேஜஸ், அதர் லாங்குவேஜஸ் உங்கள் மதர் டங்கை தவிர மற்ற லாங்குவேஜஸ் எத்தனை ரீட் ஒன்லி, ஸ்பீக் ஒன்லி, ரீட் அண்ட் ரைட்டு, எக்ஸாமினேஷன் பாஸ்ட். ஹிந்தி எக்ஸாமினேஷன் எழுதுவாங்க, மலையாளம் எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதாவது எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். எழுத மட்டும் தெரியும், படிக்க மட்டும் தெரியும்னா எனக்கு தெரிஞ்சு அது செலக்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன் பாஸ்ட்டு கொடுத்தா தான் அப்புறம் எக்ஸ்ட்ரா வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஷீட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு சில நீங்கள் 5-6 லாங்குவேஜ் படிச்சிருப்பீங்க. அப்படின்ற பட்சத்தில் யூ நீட் டு அப்ளை ஃபார் இட். ஆனால் அந்த ஹாபீஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. ஏன் ஹாபீஸ் வந்து இம்பார்ட்டண்ட், நீங்கள் எடிட் பண்ணுற ஆப்ஷன் கிடைக்கும். நான் இப்போயே சொல்லிடுறேன். ஏன்னா நான் டிஎஃப் இது சொல்லணும் உங்களுக்கு எப்படியும் இன்டர்வியூ நீங்கள் போகும்போது. ஹாபீஸில் மோஸ்ட்ல உங்களுக்கு 4 பேர் 5 பேர் பேனலில் இருக்காங்க அப்படின்றப்போ அந்த லீடர், இந்த சேர்பர்சன் இருக்கிறவங்க உங்கள்கிட்ட முதல்ல இன்ட்ராக்ட் பண்ணுறது எதுக்குன்னா உங்களை கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு வர்றதுக்காக. அப்போ அவங்க சப்ஜெக்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க, உங்கள் ஹாபீஸ் ரிலேட்டடாக தான் முதல்ல கொஸ்டின் ஆரம்பிப்பாங்க. அப்போ உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும் நீங்கள் என்னென்ன ஹாபீஸ் வந்து பண்ணுறீங்க அப்படி. அப்போ முதல் உங்களோட இம்ப்ரெஷனே ஹாபீஸில் தான் இருக்கும். ஹாபீஸ்லேருந்து தான் கேட்கணும்னு கிடையாது. உங்களோட நேட்டிவை பற்றி கேட்பாங்க, உங்களோட ரிலீஜனை பற்றி கேட்கலாம், உங்களோட கல்ச்சரை பற்றி கேட்கலாம். அது இட்ஸ் அக்கார்டிங் டு த மூட் ஆஃப் த சேர்பர்சன். சரியா? அதனால் ஃபில் பண்ணுறது ஹாபீஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்துக்கோங்க கரெக்டாக என்ன ஹாபீஸ் இருக்கோ, எது தெரியுமோ அதை கரெக்டாக நிறைய எடுக்காதீங்க. அதனால் சைக்கிளிங், ஸ்விம்மிங், டான்ஸிங், வாட்சிங் பேர்ட்ஸு, வாட்சிங் சினிமா பார்க்குறது நம்ம ஒரு சினிமா மட்டும் இல்லை, அது நீங்கள் என்ட்ரு பண்ணுறது சினிமானா எல்லா கேட்டகரியும் வரும். அப்போ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் நல்லா தெரிஞ்சது எதுவோ நம்ம ரீடிங் புக்ஸுனால் புக்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால் கவனமாக இருக்கணும். சரியா? அப்ளை பண்ணுற போது. சரி, நெக்ஸ்ட்டு அடுத்ததான் அவங்களுக்கு பெரிய இது என்ன அப்படின்னா, இது முடிஞ்சதுக்கு பிறகு அப்ளிகேஷன் 1 அப்ளிகேஷன் 2 வரும். அது ஜெனரல் தான் உங்களுக்கு. அது ஃபில் பண்ணுறது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா உங்களோட நெய்மு நீங்கள் முன்னாடி பண்ணுவீங்க தானே அப்ளிகேஷன் 1 and 2ல். இது இல்லை, இது வந்து சோஷியல் ஸ்டேட்டஸ். இது வந்து யூபிஎஸ்சி இந்த வாட்டி ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணது மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். அப்ளிகேஷன் 1 and 2ல் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எங்கே சென்டர் செலக்ட் பண்ண போகிறீங்க, என்ன மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்க அப்படின்றது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்ட் 2 வரும். உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எந்த எக்ஸாமை நீங்கள் எழுத போகிறீங்க, அப்புறம் முடித்ததுக்கு பிறகு பே அண்ட் கண்டினியூ, அது முடிஞ்சிடும். சரியா? பார்ட் 1 and பார்ட் 2 புரியுதா உங்களுக்கு? ஓடிஆர் முடிஞ்சு பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க. அப்ளிகேஷன் 1 and 2 இதில் வந்து என்ன ஆப்ஷனில் எடுக்க போகிறீங்க, எங்கே சென்டர் செலக்ட் பண்ண போகிறீங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் DAF 1ல் நான் சொல்கிறது கேட்டகரி தான் இந்த சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், அது மென்ஷன் பண்ணுறாங்க உங்களுக்கு. இது வந்து சோஷியோ எக்கனாமிக் குவரிஸ்ன்னு போட்டிருக்காங்க ஹெட்டிங் அப்ளிகேஷன் ஃபார்மில். அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நான் அந்த பார்ட் 2 நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன செலெக்ஷன் பண்ணணும். இப்போ சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸை பார்த்துடலாம். உங்கள் ஃபாதர் வந்து பிளேஸ் ஆஃப் பர்த் எங்கே, எந்த ஸ்கூலு, அப்புறம் பேன் கார்டு, மதரோட டேட் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த், அப்புறம் பெர்மனெண்ட் பேன் கார்டு இருந்துச்சுன்னா, இல்லைன்னா இல்லை. ஃபாதர்ஸோட ப்ரொஃபஷன், அவங்க வேலை பார்க்குறாங்கன்னா என்ன வேலை பார்க்குறாங்க, கவர்மெண்ட் சர்வீஸ்லன்னா கவர்மெண்ட் சர்வீஸில், ரிட்டையர்டுனா ரிட்டையர்டு மென்ஷன் பண்ணுங்கள். அது மாதிரி எந்த ஆர்கனைசேஷனில் இருந்தாங்க, டீச்சிங்காக அந்த மாதிரி கேட்குறாங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், அப்புறம் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் அவங்க இருந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அடுத்து அதில் நீங்கள் வந்து டைப் பண்ணலாம் என்ன மாதிரியான போஸ்டிங்ஸில் இருந்தாங்க அப்படின்றது இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ். நேம் ஆஃப் த போஸ்ட் which he is appointed by a direct recruitment. அப்படின்னா வேலைக்கு போகும்போது முதல்ல என்ன பொசிஷனுக்கு போனாங்க, அதுக்கு பிறகு ப்ரமோஷனில் என்ன கேட்டகரிக்கு போனாங்க அப்படின்றது. இது கவர்மெண்ட் சர்வீஸில் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க ஃபில் பண்ண வேண்டியது, மற்றவங்க நீங்கள் ஃபில் பண்ணணும்னு கிடையாது. அது மாதிரி ஃபாதர் இதுக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்காரா அப்படின்றது, என்ன டெசிக்னேஷனில் ரிட்டையர்ட் ஆனார் இல்லைன்னா ரிசைன் பண்ணாங்க. கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க மட்டும் ஃபில் பண்ண வேண்டியது இதெல்லாம் மெயின்லி. ப்ரைவேட்ன்றது அந்த அளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. தென்
அடுத்த கேட்டகரி ஃபாதர் வந்து டெட் ஆனால் அந்த டேட்டு, அந்த கேட்டகரிஸ் எல்லாம் நீங்கள் எது படித்தாலே. அப்புறம் நேம் ஆஃப் த போஸ்ட் ஈக்குவலண்ட், அப்பாயின்மெண்ட் டைமில் என்ன போஸ்ட்டு, என்ன ஸ்கேல் ஆஃப் பே, இதெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸில் தான் வரும். ப்ரைவேட்டாக இருந்தாலும் பண்ணணும். எந்த டேட்டில் அப்பாயின்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ப்ரமோஷன், அவங்க அட்டைன் பண்ணுற டேட்டு, எக்ஸ்ட்ரா ப்ரமோஷனை ஆட் பண்ணணும். முதல்ல டீச்சராக இருந்திருப்பாங்க, அப்புறம் ஏஹெச்எம்மாக இருந்திருப்பாங்க, அப்புறம் ஹெச்எம்மாக இருந்திருப்பாங்க, முதல்ல விஓவாக போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் தாசில்தாராக போயிருப்பாங்க, அதுக்கு பிறகு டெபுட்டி கலெக்டராக மாறியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே ஆட் மோர் கொடுத்து ஆட் பண்ணணும், எப்போலேருந்து எப்போ அப்படின்றது. அப்புறம் கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் லைக் பிரைம் மினிஸ்டர், வைஸ் பிரசிடெண்ட், கவர்னர், அது மாதிரி எலெக்ஷன் கமிஷனோட ஹெட்டு, கான்ஸ்டியூஷனல் பொசிஷன், ஜட்ஜஸ், அந்த மாதிரி பொசிஷனில் யாராக இருந்தாங்கன்னா அதுவும் மென்ஷன் பண்ணணும். அப்புறம் பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் ஏதாவது பேரண்ட்ஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு மதர் அதே மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப டைம் எடுக்கும், கரெக்டாக. இது நீங்கள் படித்து ஃபில் பண்ணுறதுக்குள்ளேயே ரொம்ப டைம். அதுக்கு பிறகு அதர் டீட்டெயில்ஸ் நீங்கள் அதனால் ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடாது. இங்கே பாருங்கள், அக்ரிகல்ச்சர் லேண்ட் எடுத்து கேட்டிருக்காங்க. அதர் டீட்டெயில்ஸில் அக்ரிகல்ச்சர் லேண்ட் எவ்வளோ வச்சுருக்காங்க, அன்இரிகேட்டட் லேண்ட் எவ்வளவு, இரிகேட்டட் லேண்ட் எவ்வளவு, ஏரியா ஃபார் மதர் அண்ட் ஃபாதருக்கு சேர்த்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் ஐடிஆர் இன்ஃபர்மேஷன் ஃபைல் பண்ணி கேட்டு எழுதணும். அதுக்கு தான் சொன்னேன்ல, இட் வில் டேக் 2 to 3 days டு ஃபில் அ ஃபுல் ஃபார்ம். அதனால் ஒரேடியாக பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணுங்கள். ஒரேடியாக பண்ணிங்கன்னா இட் வில் டேக் மோர் தேன் 2 hours. எனக்கு இதெல்லாம் பார்த்து எடுக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு, சரியா. ஐடிஆர் இன்ஃபர்மேஷன்னா உங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் நீங்கள் இல்லை, உங்கள் வீட்டில் ஃபைல் பண்ணணும். இப்போ 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்கன்னா கம்பைண்டாக இருக்கணும். அந்த அப்படி இல்லைன்னா அப்புறம் பண்ணிக்கலாம். கவலை இல்லாதவனுக்கு தூக்கம் வருது, அதை பற்றியே கவலை இல்லைன்றப்போ தூக்கம் வருது, அப்படி தானே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இது தேவையில்லை, ஆனால் ஒர்க்கிங் பீப்புள் இருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஐடிஆர் இன்ஃபர்மேஷன், இல்லை சேலரி ரிலேட்டடாக போடுறது. ஐடிஆர் ஃபைல் பண்ணுறவங்க இதை பண்ணணும். ஆனால் இப்போ கம்பல்சரியாக இப்போ பண்ணணும்ல, ஆஃப்டர் த இன்டர்வியூ, டூரிங் த இன்டர்வியூ அப்படின்னு ஒரு காலம் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டாலே போதும், அப்போ நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம், சரியா. ஏன்னா இப்போ யாரும் ரெடியாக இருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் பேஜ், இது 2 பேருக்கும் சேர்த்து. அப்புறம் நீங்கள் வந்து இதில் டீட்டெயில்ஸை போடணும், உங்கள் பேர், டிக்ளரேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் நான் தந்துடுறேன், நீங்கள் இதை பார்த்து பண்ணுங்கள், சரியா. ஏன்னா அது அப்போ தான் ஓப்பன் ஆகும், அது சொல்லிட்டேன். அப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த பிளேஸுன்றதை ஃபில் பண்ணிடுங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் இல்லை. ஓகே, இதுக்கு பேர் ஓபிசி அனெக்சர் பேஜ் அப்படின்னு பேருண்ணா. இப்போ ஓப்பன் ஆச்சுல்ல, இது நீங்கள் ஃபில் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சோஷியோ எக்கனாமிக் குவரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த டீட்டெயில்ஸில். இதுக்கு முன்னாடி பார்ட் டூ கேட்டகரியில் இந்த அப்ளிகேஷன் 1 இஸ் ஈஸி. ஆனால் நீங்கள் முதல்ல கொடுத்த அதே டீட்டெயில்ஸ் தான், இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் இங்கேயே வந்துடும். அதனால் இது கிளிக் அண்ட் சேவ் தான். செகண்டு பார்ட் 2ல் எடுத்துக்கிட்டால் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களோட குவாலிஃபிகேஷன். அப்புறம் நீங்கள் என்ன சர்வீசஸ், ஐஏஎஸ் எழுதுறீங்களா இல்லை ரெண்டுமே சேர்த்து எழுதுறீங்களா, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் ஐஎஃப்ஓஎஸ் எழுதுறீங்களான்ற கேட்குறாங்க. அப்புறம் பேன் கார்டு டீட்டெயில்ஸ், உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கு, மெயின்ஸ் எக்ஸாம் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கு, அட்டம்ப்ட் எத்தனை வாட்டி கொடுத்துருக்கீங்க, மெயின்ஸோட சென்டர் என்ன, இதெல்லாம் ஏன்னா இது நார்மல் எல்லா வருஷம் வர்றது தான். மெயின்ஸோட சென்டர் எங்கே, அது நீங்கள் கவனமாக போடுங்க. சென்னை, ட்ரிவாண்ட்ரம், ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஹெட் குவார்ட்டர்ஸில் மட்டும்தான் இருக்கும் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். இங்கிலீஷ் மீடியம்னு இருக்கும், அதில் இங்கிலீஷ், தமிழ் கிளிக் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. லாங்குவேஜ் பேப்பர்னு இருக்கும், அதுக்கு நீங்கள் பேப்பர் 2 இருக்கும், அதுக்கு நீங்கள் கரெக்டாக லாங்குவேஜுக்கு தமிழ்னு கிளிக் பண்ணுங்கள், மதர் டங், சரியா. அது வந்து ஒரு பேப்பர் எழுதணும், அது உங்களுக்கு தெரியும், நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. அப்புறம் ஆப்ஷனல் பேப்பர், என்ன ஆப்ஷனல் எடுக்கிறீங்க அப்படின்றது கரெக்டாக போடுங்க. அப்புறம் ஜிஎஸ், ஜெனரல் ஸ்டடீஸ், என்ன மீடியத்தில் எழுத போகிறீங்க, இங்கிலீஷ். ஆப்ஷனல் என்ன மீடியத்தில் எழுதுறீங்களோ அதான் ஜெனரல் ஸ்டடீஸ் எழுத முடியும். ஜெனரல் ஸ்டடீஸ் ஒரு மீடியமும் இன்டர்வியூக்கு மாற்றிக்கலாம். அப்புறம் ஐஎஃப்ஓஎஸ் எக்ஸாம் வந்து சென்னையில் மட்டும்தான் நடக்கும், மெயின்ஸ்.
அதில் நீங்கள் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஆப்ஷனல்ஸ் எடுக்கணும். இப்போ நீங்கள் ஜியாலஜி, அதில் நீங்கள் ஜாகிரஃபியும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்காது. ஃபாரஸ்ட்ரி, அதுலேயே நீங்கள் காம்பினேஷன் எடுக்கும்போது கவனமா, ஜாகிரஃபி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ரெண்டனும் சேர்த்து எடுக்கக்கூடாது. ஜியாலஜி, ஃபாரஸ்ட்ரி எடுத்துக்கலாம், அக்ரிகல்ச்சரல், மேத்தமெட்டிக்ஸ் அப்படி தான் எடுக்க முடியும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், நீங்கள் கம்பைண்டாக அவங்க சொல்லுவாங்க, அதில் போட்டிருப்பாங்க. பயாலஜி, அந்த கம்பைன்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம விருப்பத்துக்கு எடுக்க முடியாது, அங்கே இருக்கும் ஒரு காம்பினேஷன்ஸ், அந்த காம்பினேஷன் படி தான் எடுக்க முடியும். பேர்டு, ஏன்னா ஒரு சிமிலர் ஆப்ஷனல்ஸ் எடுக்க விட மாட்டாங்க. ஐஎஃப்ஓஎஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸுக்கு, ஏன்னா ஒரே ப்ரிலிம்ஸ் தான் ரெண்டுக்குமே. அது கிளியர் பண்ணிங்கன்னா மெயின்ஸ் வந்து சென்னையில் மட்டும்தான் நடக்கும், தமிழ்நாட்டில். அதுக்கும் அப்படி தான். தென் அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா பிரிண்ட் ஸ்லிப் வரும். அப்புறம் இன்டர்வியூ பற்றி கேட்குறாங்க, இதெல்லாம் முன்னாடி கிடையாது. பர்சனாலிட்டி டெஸ்ட், இதில் வந்து நீங்கள் லாங்குவேஜ் என்ன மீடியம், இது கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். தமிழில் போதோன்னா தமிழை எடுத்துக்கோங்க. நமக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக வராது அப்படின்னா, நம்ம ஒரு வருஷம் தாண்டும் போது நம்ம ஃப்ளூயண்ட்டாக பேச முடியாதுன்னா தமிழ். இங்கே நீங்கள் மீடியம் என்ன வேணால் எழுதலாம், இங்கிலீஷில் எழுதுறீங்க. ஆனால் தயவு செஞ்சு அதையும் இதையும் குழப்பிடாதீங்க. இதுக்கு இங்கிலீஷும் இதுக்கு தமிழும் அதுக்கு இங்கிலீஷும் போட்டு விட்டுறாதீங்க. இது தமிழ் எங்களுக்கு ஃப்ளூயண்ட், நமக்கு ஃப்ளூயண்ட்டாக கன்வே பண்ணுறதுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் மாதிரி அவரோட மதர் டங்கில் தான் அவர் பண்ணுறாரு. ஆமாம், அது அவருக்கு கன்வீனியன்ட். அப்போ உங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா கோ ஃபார் தட். உங்களால் ஒரு விஷயத்தை இங்கிலீஷில் கன்வே பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் செலக்ட் தட். அப்புறம் அடுத்து ஃபாதர் அலைவா, எத்தனை வாட்டி. அப்புறம் மதர் அலைவா அப்படின்னு கேட்குறாங்க, எஸ் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து ஐஏஎஸ் ப்ரிஃபரன்ஸ் கேட்குறாங்க. சர்வீசஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்கிற ஆர்டர் படி இருக்காது, நான் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் தான் லாஸ்ட்டில் இருக்கும். அதான் சொன்னேன், நான் ஒரு 2 நாள் 3 நாள் எடுத்துக்கோங்க ஃபில் பண்ணுறதுக்கு. இந்த சர்வீஸ் ப்ரெஃபரன்ஸ் வந்து சேம் தான். சர்வீஸ் ப்ரெஃபரன்ஸ், இது ப்ரெஃபரன்ஸ். நம்ம பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட்டுக்கெல்லாம் ஓட்டிங் பண்ணுவாங்கல்ல, ப்ரெஃபரன்ஷியல் ஓட்டிங், அதே மாடல் தான். அப்படின்றப்ப எல்லாத்துக்கும் கொடுத்து தான் ஆகணும். அதில் நீங்கள் தட்டி கழிக்கலாம் முடியாது, லிஸ்ட்டு பயங்கரமாக கொடுப்பாங்க. எல்லா பொசிஷனுக்கும் நீங்கள் கொடுக்கணும். இதுவும் வந்து எனக்கு தெரிஞ்சு மெயின் எக்ஸாமினேஷனுக்கு பிறகு இல்லைன்னா மெயின் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி 20 days இட் வில் பி ஓப்பன் ஃபார் யுவர் கரெக்ஷன். அது நீங்கள் மாற்றிக்கலாம், அதுவும் அதில் போட்டிருப்பாங்க. முதல்ல நீங்கள் ஐஏஎஸ்ஸை செலக்ட் பண்ணுவீங்க, அதுக்கு பிறகு ஐஎஃப்எஸ் ஆர் ஐபிஎஸ், இந்த ரெண்டை தவிர ஏதாவது ஒன்று எடுக்கணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுங்க, சரியா? ஏன்னா உங்களுக்கு ஐஏஎஸை பொறுத்த வரைக்கும், கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 54 டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் தேர். அதில் 49 டிபார்ட்மெண்ட்ஸ் ஹெடட் பை ஐஏஎஸ் ஆஃபீஸர், செக்ரட்டரிஸ். ஏகப்பட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோட டிமாண்ட் இருக்குது. அது மாதிரி ஐபிஎஸ் எடுத்துக்கிட்டாலும் ஐஎஃப்எஸ் மட்டும்தான் ஒரு ஆள் இருப்பாங்க மினிஸ்ட்ரி கீழே, சரியா? அதனால் யூ ஹாவ் அ மல்டிபிள் ஆப்ஷன் ஹியர். அதனால் ஐஎஃப்எஸ் தான் வேணாம் அப்படின்றவங்க தே கேன் செலக்ட் ஃபர்ஸ்ட். இல்லை எனக்கு இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இதை கொடுங்க, இல்லை எனக்கு இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இதை கொடுங்க. ஆனால் 3 சர்வீஸுமே பெஸ்ட்டு சர்வீஸ் தான். ஐஆர்எஸ் அதுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டில் நீங்கள் ஐபிஎஸ்ஸை கொடுங்க. ஃபஸ்ட்டு ஐபிஎஸ் இல்லைன்னா ஐஎஃப்எஸ். இதில் ஐபிஎஸ் கொடுக்குறவங்க இங்கே ஐஎஃப்எஸ் கொடுங்க. 4th ஆப்ஷன், நான் சொல்கிற ஆர்டர் படி தான் நீங்கள் கொடுக்கணும்னு கிடையாது, நான் இம்பார்ட்டன்ஸை மட்டும் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் ஐஎஃப்எஸ் எல்லாம் கொண்டு போய் 10th இடத்துல வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பயங்கரமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக கொடுங்க அதையும். ஏன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஐஆர்எஸில் யூ ஹேவிங் கஸ்டம்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி. அப்புறம் ஐஆர்எஸில் யூ ஹேவிங் இன்கம் டேக்ஸ். 6 வந்து ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ். 7 இந்தியன் ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். 8 இந்தியன் ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ். அப்புறம் 9 ரயில்வே அக்கௌண்ட் சர்வீஸ், இந்தியன் வரும் எல்லாத்துலேயும். 10 ரயில்வே, இந்தியன் ரயில்வே பர்சனல் சர்வீஸ். அதுக்கு அடுத்து இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸ். அப்புறம் இந்தியன் சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ். அப்புறம் இந்தியன் ட்ரேட் சர்வீஸ்.
13 ஆச்சு மொத்தம். அப்புறம் யூ ஹேவிங் இந்தியன் கார்ப்பரேட் சர்வீஸ். அப்புறம் தேர் ஆர் சம் குரூப் பி சர்வீசஸ் ஆல்சோ. டேனிக் சர்வீசஸ் அப்படின்னா யூனியன் டெரிட்டரிஸில் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. பாண்டிச்சேரி போலீஸ் சர்வீஸ், பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ், பிபிபிஎஸ், பிபிசிஎஸ், பாண்டிச்சேரி சிவில் சர்வீசஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த இடத்துல மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் லைக் எ குரூப் பி சர்வீஸ். சரியா? மொத்தம் 22 வரும். அந்த ஆர்டர் படி இதுக்கு மெயின் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இனி இந்தியன் டிஃபென்ஸ் எஸ்டேட் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணுற பொசிஷனில் இருக்குது. ஏன்னா கண்டோன்மெண்ட் போர்டு நம்ம படிச்சிருக்கோம், கேண்ட் போர்டு, வேர் வி ஸ்டடிட். முனிசிபாலிட்டியில் அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்டில் படிச்சிருக்கோம் கண்டோன்மெண்ட். அதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுற இவங்களை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அது இப்போ டிஸ்மேண்டில் பண்ணுற, ஏன்னா ஒரு மேயரோட ஒர்க்கு தான் அவங்க பண்ணுவாங்க. அதனால் தேவையில்லைன்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது வரும்போது பார்த்துக்கலாம். இதெல்லாம் லாஸ்ட்டில் போட்டுக்கோங்க. இதில் இந்த ப்ரெஃபரன்ஸை நீங்கள் எப்படி வேணால் செலக்ட் பண்ணிங்க. ஆனால் இந்த இம்பார்ட்டன்ட் கரெக்டாக இருக்கணும். ரொம்ப ஐஏஎஸ் எல்லாம் கொண்டு போய் 10 இடத்துல போட்டிங்கன்னா 100% யூ வில் பி ஃபயர்டு. ஓகே, அது பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு மெச்சூரிட்டி இன்டர்வியூ போகும்போது வந்துடும். நீங்கள் பட்டு கஷ்டப்படும் போது வந்துடும். அது மட்டும் இல்லை, இது வந்து ஆப்ஷன் கொடுப்பாங்க உங்களுக்கு, ஓப்பன் விண்டோ ஓப்பன். ஆனால் ஓடிஆர் ஒரே வாட்டி தான் திருத்த முடியும், ஞாபகம் வச்சுக்கோங்க. லைஃப் லாங் அப்படின்னா நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் ஒரே ஒரு வாட்டி தான் கரெக்ஷன் ஆப்ஷன். ஓடிஆர், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், திருப்பியெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது. மற்றது நீங்கள் இப்போ எக்ஸாம் அப்ளை பண்ணோன்னா 11ஆம் தேதி நீங்கள் முடியுது டேட்டு, அப்ளிகேஷன் டேட். அன்னையிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் 7 நாள் ஓப்பன் பண்ணுறாங்க. இதில் ஏதாச்சும் நான் இப்போ சொன்னதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஓடிஆர் வாழ்நாள் முழுவதும் ஒரு வாட்டி கரெக்ஷன். ஸோ தட்ஸ் ஆல். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நிதானமாக 1 or 2 days எடுத்துக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு. டோன்ட் டூ இட் ஒரு சிங்கிள் இதில் பண்ணாதீங்க. சரியா? ஸோ தட்ஸ் ஆல் தி பெஸ்ட்.